விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் மற்றவங்க எல்லாரும் விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் அதை நினச்சிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதியே முழுவதுமாக மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவானுடைய சேர்க்கை நடைபெறுது. இது ஒரு ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியும் நடக்க இருக்குது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். அங்கே மீனத்தில் ஒரு 6 மாதம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகை. இது ஒரு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியால் எல்லா ராசிக்குமே ஆபத்து வந்துடுமா, ஐயோ சனிப்பெயர்ச்சி வந்துச்சுன்னா என் லைஃபே முடிஞ்சிச்சு, நான் போன தடவை சனிப்பெயர்ச்சி எனக்கு நடந்துச்சு, என்னால் வாழ்க்கையில் எந்திரிக்க முடியல அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த 2.5 வருஷமாகவே விருச்சிக ராசிங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. ஏன்னா இந்த வரக்கூடிய 6 மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அதன் பிறகு நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை அனைத்துமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாரு சனி பகவான். விருச்சிக ராசிக்காரங்களுடைய கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது இவங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையும் ஏமாற்றம் தான் இவங்களை தேடி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு, உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது, நீங்கள் எப்பவுமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க, நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிடார். இதனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. நீங்கள் கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும். நினைச்சதும் எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குருவுடைய பார்வை நேரடியாக விருச்சிக ராசிக்காரன் மேலே இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு 10,000 சம்பளமோ 5,000 சம்பளத்துக்கு நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அதை நினச்சி நிறைய மனதளவில் வேதனைப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனா கூட வேலையை விட்டுருப்பீங்க. வரக்கூடிய இந்த ஒரு 4-5 மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணால் சரி, ஒரு பிரைவேட்டு பேங்க்கோ நீங்கள் எந்த வேலையை நினச்சி ட்ரை பண்ணாலும் குருவுடைய பார்வை டேரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால அந்த வேலை நிச்சயமாக உங்களை தேடி வரும். கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை வரக்கூடிய நாட்களில் விரைவில் நீங்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும்.
நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலையும் சரி, நிறைய நபர்களுடைய தொந்தரவு பிரச்சனை எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை தொந்தரவு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு எல்லாருக்குமே, எல்லா ராசிக்காரங்களுக்குமே இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைக்காம இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனிக்காக வந்து தன்னுடைய 5-6 வருஷமாகவே வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பாங்க. தன்னோட சொந்த கம்பெனி நினச்சி உழைச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த கம்பெனி இருக்கிறவங்க யாருமே வந்து அதிகாரிகள் இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனோ ஒரு சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய தான் போகிறீங்க. பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வயது 35, 34, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை வந்து கைகூடுறதில்ல. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதக நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு ரீசனால் வந்து திருமணத்துக்கு நாட்கள் தள்ளி போயிட்டுருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி மூலமாக, உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அப்படிங்கிறது ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் அமையும். ஏன்னா வந்து யாராவது வந்து இறந்துருப்பாங்க, அப்படின்லாம் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அடுத்து 2வது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது மேரேஜ் பண்ணும்போது சமூகம் நம்மளை தப்பாக நினச்சிருமா, இல்லை வந்து கூட இருக்கிறவங்க தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே நிறைய நபர்கள் வந்து மறுவாழ்க்கை நோக்கி போகாமல் இருக்கீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தருடைய துணை இல்லாமல் யாருனாலுமே இங்கே சர்வே பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு மறுவாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத டாக்டர் கிடையாது, சாப்பிடாத மெடிசன் கிடையாது, ஆனால் வந்து பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து கடன் பிரச்சனைகள் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில பிரச்சனைக்கு வந்து நல்லா விருச்சிக ராசிக்காரங்க வந்து அதிகமாக உழைக்கக்கூடியவங்க, பெருசாக வந்து அந்த கடன் பிரச்சனை சிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கடனில் அதிகமாக சிக்கிக்கிறீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்க வழக்கங்கள், மது பழக்கங்களில் போய் நீங்கள் போய் சிக்கிக்கிறீங்க. அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாத ஒரு தவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தள்ளப்படுறீங்க. இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்கள், மது பழக்கங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 2025 உங்களுக்கு மிகவும் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக மாறும். ஏன்னா கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ கஷ்டங்கள், சோகங்கள் எத்தனையோ கடந்து வந்திருப்பீங்க. இது வந்துமே உங்களுக்கு இந்த 2025 முதல் 3 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லலாம். உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த 2-3 வருஷமாகவே வந்து விருச்சிக ராசி குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கவலைப்பட்டுருப்பாங்க. என்னடா இது, நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறோம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. நீ வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது. என்னடா இது, நம்ம கூடயே இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் திடீர்னு எப்பறம் இவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாறுதல் எல்லாமே வரக்கூடிய இந்த 6-7 மாதங்களில் விருச்சிக ராசிக்கு நடக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வந்து இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களை அச்சுறுத்தி இருந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார்.